பாராயணம் நலஞ்சாவும் கரையில் தேவாமிலோ தேவாமிலோ சித்திகளித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை சித்தி அளித்தொரு முக்தி படைத்திட சக்தி படைத்த மலை தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டும் சேர நினைத்த மலை தேவரும் மூவர் யாவரும் தோன்றிட சேர நினைத்த மலை தத்துவ வேதம் உரைத்தோர் சாரதி நித்தம் வாழுமலை தத்துவ வேதம் உரைத்தோர் சாரி நித்தம் வாழுமலை தாயிர விடியவள் நோயவள் மாயவள் ஆளும் ஏழு மலை ஏழு மலை நாராயணே நாராயணே ஓம் நமோ நாராயணே. இந்த புவியானது அத்திப்பழமல் உடனே அதோட இங்கே வித்துக்கள் போட்டு அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் அகிரத்தொட்டக்கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1771 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிற்றானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர்கள் எழுந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் கமிழ் கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பிறராகிலும் தேவாதி தேவரும் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சு நடுங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி திருஸ்ரீ ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 அடிச்சு கூட இது எனது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டுள்ளால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயணமோ ஓம் நமோ நாராயணமோ ஹரி ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நித்திய கிரமஸ்தங்கம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரன் வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் 1100 காதல் பரப்புள்ள திருப்பற்கடலில் 1000 மகிழ்வுடைய ஆதிசேஷனை சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுந்தரை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவியுலகின் தென் திசையில் வேலிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆக கதிரப்பட உதயமாகி கடந்து விட்டது நாளிகை பல கழகம் நடத்துவதற்கொண்டு மறியமிடவில்லையே. காரணம் வினவகருக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். நாரதராக நடிக்கும் அருமை அண்ணன் நடிகர்களில் டாக்டர் பட்டம் பெற்ற சந்தனகுமார் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரக்கன்று வழங்கி யாதவ இளைஞர்களால் கௌரவப்படுத்தப்படுகிறது.
பொன்னாடி பொருத்தி மரக்கன்று வழங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்குவோம். ஏன்னா இந்த மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ பாருங்கள், நிறைய அந்த 4 வழிச்சாலை அப்படின்னு போடுறோம்னு சொல்லி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிடுறாங்க. மரம் இருந்தால் மழை கிடைக்கும். அன்பு ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு அந்த மரம் வளர்க்கக்கூடிய விதத்தை ஊக்குவித்தார்கள். அதுபோன்று இன்று மரம் கொடுத்து கௌரவப்படுத்திருக்கக்கூடிய காரணத்தினா இப்போ சாலைகள் அமைக்கிறாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் ஜப்பானில் அந்த மரத்தை அப்படியே எடுத்து இப்போ 4 வழிச்சாலையோ 8 வழிச்சாலையோ அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த மரத்தை எடுத்து திரும்ப அடுத்த பக்கத்தில் நட்டுருவாங்க. ஆனால் நமது நாட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்திடுறாங்க. அதனால் காடு வளம் பெற்றால் நாடு வளம் பெறும் அப்படிங்கிற வகையிலே மரம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள். அன்பு இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அந்த கணபதி தொழ வேண்டும். அந்த கணபதி தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதி தொழுது விட்டோம்.
இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்புகரமாக இருக்கிறது. ஆஹா, புத்துக்குழுங்கும் புஞ்சோலைகளும் பொங்கி வெளியும் நீரோடுகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாம்ன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடடா, சிறுவிழும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாணல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று இடம் சொல்லு. ஆனந்த ஆனந்தம் என் சொல்லு. ஆனந்த ஆனந்தம் என் சொல்லு. வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன, மழையை மூடுவதென்ன. ஏ இந்தா, ஏ அம்மா, ஏ அம்மோ, பெண்ணிலை மேகம் வான் தொட்டிலை இட்டு ஓடுவதென்ன, மழையை மூடுவதென்ன. குயில்தானோ 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 இவள் தேவதையாட்டவும் துழுவதென்ன, நெஞ்சை அள்ளுவதென்ன. போரே இந்தா, ஏ அம்மா, ஏ அம்மா, தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன, நெஞ்சை அள்ளுவதென்ன. பனி தோங்கும் பசும் புள்ள, பனி தோங்கும் பசும் புள்ளே. காகாலத்தில் ஊர்வலத்தில் காதல் காதலி செல்ல நானும் நானும் என் சொல்ல. நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமானது மில்லே. நானும் நானும் என் சொல்ல. நானும் நானும் என் சொல்ல. சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் கார்கத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கூடி பார்க்கபடியில் பட்டை பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்கு. நாரவென்றால் நீர், அகிலவென்றால் உறைவிடம். அன்பிற்கும் உறைவிடமான எம்பெருமான் ஸ்ரீ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மங்கர்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்புறப்படுத்தி வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் ஐந்து திரைந்து மான்வெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக ஆறு தந்தல் வாழ்க, ஆறு முகம்பு வாழ்க, வெப்பக சிறுவில் வாழ்க, குக்கட வாழ்க, திரும்ப மைய வாழ்க, மாசிலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று விரதம் எடுத்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். அதோ வாராண்டி வாராண்டி வில்லெந்தி ஒருத்த
என் மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. ஒன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நான் உந்தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. மேகங்கள் இல்லாத வானில்லையே கையில் நீ எப்போதும் ஆடி மேகங்கள் 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 இல்லாத வானில்லையே நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா. பானைக்கு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. வாழைக்கு இந்த வாழைக்கு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. நானும் ஒன்றேறி பெண்ணல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. ஆடி என்னாலும் 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 உண்மையிடி பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. கண்ணோடு கண்ணாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி அடரடர வாராண்டி அடரடர வாராண்டி வாராண்டி இல்லேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா. செப்பைக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா. சிட்டிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா. போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேன். அடி எப்போதும் 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 கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ போனாலும் வருவேனம்மா. கண்ணோடு கண்ணாக கண்ணோடு கண்ணாக சப்தமா இருக்கு. அதை கைதட்டிய ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. அது யோசனை பண்ணி கை தட்டியவர்களுக்கும் நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி, தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு கழகத்தை துவங்கலாம். ஆலோலம் ஷோ பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும் போல் இருக்கு. மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆலோலம் ஷோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதபம் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் இங்கு எப்படி காத்து கொண்டிருக்கிறார் என்று சற்றே பார்க்கலாமா? அதாடிமா நாடுறேன். கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா.
கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பக்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா நெஞ்சுக்குள்ளே நீ வந்து பாடுகின்றாய் கோயில் கொண்டு ஆனந்த வேளையில் ஆயிரம் காரிய நாடகமாடுகிறது மனமே கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா சத்தங்க கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பக்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது தட்டி தகதாம் தலாகு தகதாம் தகதி தகதாம் திட்டகிட கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையில மனம் மின்னல் அடிக்குது குமரி பெண்ண பக்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது சகம பனி சப்ப பத சரியா கூட்டத்திலே கோயில் புறா நிசக தண்ணி தனிவ பாமாக நீவ மமாதாக பதனி சரிய கூட்டத்திலே கோயில் புறா தத்தி தகரிமிதலாக தகரிமிதகரி தகரிமித ஓ திட்டோ திட்டகிரத ஜுடதஜு தகதாம் தத்தரிகிறது கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி வந்திருக்கின்றார்கள் திருமுருகன் அற்புதமான ஒளிபெருக்கி எங்க அந்த ஒளிபெருக்கி இளையத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம் நன்றி சரி ஒளிபெருக்க மட்டும் சரியா இருந்த போதுமா இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் ஹார்மோனியம் சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜி.கே.எஸ். ஜெய மணிகண்டன் அவர்கள் அவருக்கு இணையாக நந்தீஸ்வரம் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு அன்னார் ஓவி சிவஞானம் அவர்கள் இவருக்கு இணையாக ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அன்பு தம்பி எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்த அந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய இன்பரசு ஆமா கருப்புராஜா அவர்கள் இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம் நன்றி சரி இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்த போதுமா ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார் நாடக அமைப்பாளர்கள் கூடிய அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள். இந்த நாடக அமைப்பாளர்கள் கூடிய எஸ்.பி. லட்சுமணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம்.
நன்றி 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 நன்றி. இந்த நாடகத்தை இங்கு மட்டும் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக வெளி உலகத்திற்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே இங்கு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், அவங்க பேர் என்ன? தினேஷ். அன்பு தம்பி மாசானம் அவர்களும் தினேஷ் அவர்களும் இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இருவருக்கும் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. கைதட்டி கரகோசப்படுத்திய, ஏன்னா நாரதர் வந்தார், இந்த பாட்டை பாடி நம்மளை பூரா கையை தட்ட சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. 2 கைகளை இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமாம். அது மட்டுமல்ல, 2 கைகள் இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த இரத்த ஓட்டம் சரியாக சீராக இயங்கினாலே எப்போ அந்த மாரடைப்புன்னு சொல்கிறாங்களே, ஆமாம், ஹார்ட் அட்டாக் அப்படிப்பட்ட ஒரு நோய் இருந்தாலும் அது திரும்ப வராது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, சர்க்கரையுடைய அளவு, ஆமாம், சுகர், அந்த சுகர் இருந்தாலும் படிப்படியாக குறைந்து விடும். இன்னொன்று சொல்கிறாங்களே, மன அழுத்தம், ஆமாம், அது வந்து லோ ப்ரெஷர், ஆமாம், அந்த ப்ரெஷர் இருந்தாலும் அதுவும் படிப்படியாக குறைந்துவிடும். இப்படி 2 கைகளையும் இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இதயம் பலவீனமடையாது. இந்த இதயம் பலவீனமடையாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அற்புதமான திருமுருகன் ஒலிபெருக்கி இளையத்தின் சார்பாகவும் எங்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அம்பத்தம்பி SP லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, ஏன்னா அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நாடக உலகத்தில் எத்தனையோ கலைஞர்கள் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட உடையப்பா ஐயாவிலேருந்து வரிச்சூர் பழனியப்பே, நம்ம ராஜாக்கூர் ஆறுமுக அண்ணே, எத்தனையோ கலைஞர் இருந்திருக்காங்க. ஆனால் அவரெல்லாம் இந்த ஒரு இடத்த அதனால் கிடைக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் தான் எங்களுக்கு. இன்றைக்கி எங்களை மதுரை தமிழ்நாடு நடிகர் சங்கம் பெருமைப்படும் விதமாக எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் மதுரை சங்கத்தில் அன்பு அண்ணன் நாடக நடிகர்லேயே ஒரே நபருக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சது அன்பு அண்ணன் சந்தனகுமார் அவர்களுக்கு மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் இப்போ கரகாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், இதுக்கெல்லாம் இந்த கலைகள்லாம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின்படி கலைப்பண்பாடுத்துறை மூலயமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வாத்தியார் போடணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி தேர்ந்தெடுத்தலையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு இந்த நாடகக்கலை, கரகாட்டம், மயிலாட்டம் இதுகெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் பெருந்தகையாகவும் தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு அண்ணன் அவர்கள் நமது மேடைக்கு வந்ததற்காக அவர் வரவேற்பை ஏற்று நமது யாதவ இளைஞர்கள் மற்றும் நாடகம் பார்க்கும் அத்தனை உள்ளங்கள் சார்பாக கரகோசை எழுப்பி அவர்களை வாழ்த்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என்னுடைய சொன்னால் எனது பெருமை நான் சொல்லக்கூடாது. அன்பு தம்பி எடுத்துரைத்தது போன்று இந்த இழந்த கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாவட்டங்களுக்கு ஆசிரியர்களை, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 4 ஆசிரியர்கள், இந்த ஆசிரியர்கள் நியமித்து இந்த கலைகளை வளர்ப்பதற்காக அரசாங்கம் ஒரு சிறந்த செயலை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையிலே சிவகங்கை மாவட்டத்திற்கு அடியேன் என்னை இந்த இசை நாடகத்திற்கு கலைப்பண்பாட்டுத்துறையின் மூலமாக ஆசிரியராக நியமித்திருக்கின்றார்கள். அதில் ஒரு விஷயம், நான் சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து 4 பிரிவுகள், ஒயிலாட்டம், கரகாட்டம், தெம்மாங்கு, இந்த இசை நாடகம், இந்த 4 பிரிவிற்கு யாரும் விருப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ படித்து கொள்ளலாம். அதுக்கு எந்தவித கட்டணம் கிடையாது. செயற்கை கட்டணமாக 500 மட்டும் வசூலிக்கின்றார்கள். மற்றபடி வருடத்திற்கு எந்தவித கட்டணம் கிடையாது. அது பகுதி நேர பாடமாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதாவது வெள்ளி சனி 2 நாட்கள் மட்டும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. தாங்கள் யாருக்காவது ஒயிலாட்டமோ, கரகாட்டமோ, தெம்மாங்கோ, இந்த இசை நாடகமோ கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்னை அணுகலாம். சற்று முன்னு இங்கே தான் வந்திருந்தார். எங்களுக்கு ஒரு மேற்பாளராக இருக்கக்கூடிய அன்பு நண்பர், பக்கத்தில் இருக்கிற சின்னக்கண்ணனூரை சார்ந்த ராஜ்குமார் அவர்கள், அவர் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே கிளம்பி போயிட்டுருக்காரு. அவரை அணுகினாலும் அதற்கான காரணங்களை அவர் எடுத்து சொல்லி உங்களை சேர்ப்பதற்கான வழிமுறைகளும் சொல்லித் தருவார் என்று கேட்டுக்கொண்டு என்னை பற்றி எடுத்துரைத்த அன்பு தம்பிக்கும் உங்களுக்கும்
தமிழக அரசாங்கத்திற்கும் கலை பண்பாட்டுத்துறைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தின் குட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாந்தரபதரை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றாள் ஒரு சீமாட்டி. அன்னவளை காண வேண்டும் பெட்டி. அதன் பிறகு சிறுவன் அந்த அவளை கந்துவிடும் கூட்டி அதற்கு முன் என்ன அழகாக இருக்கின்றாள், எப்படிப்பட்ட அழகாக இருக்கின்றாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையில் பூத்தோடே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூத்தோடே மலருகின்ற இதழோ. மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகோ. உருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக. உருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக. பருவம் ஒரு களமாக, போரொடுக்க பிறந்தவளோ. உலகையில் வண்ணத்தில் குடிவிழுந்த கண்ணத்தில், உலகையில் வண்ணத்திலே குடிவிழுந்த கண்ணத்தில் வேதனையை தன்னெடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகோ. பவனமென விரண்டகமும் பசுக்களி போல் வளர்க்கரமும், தேன்கனிகள் இருபுறமும் தாஞ்சிடும் பூங்கொடியோ. ஆழ்கடலில் கல்காக நீர்களுக்கு அமைந்தவனோ, ஆழ்கடலின் சங்காக நீங்களுக்கு அமைந்தவனோ. யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ. நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகோ, உளவுகின்ற அழகோ. செல்கதிரில் ஒளிகெடுத்து சந்தனத்தில் உடல் கொடுத்து, சந்தனத்தில் உடல் கொடுத்து உள்கத்தில் வார்த்து வைத்த பெண்ணுடலை எல்லவன் பேர் மரவாளை தொடங்கியிருக்க, மச்சம் ஒன்றியதில் இருக்க. மலர்வாளை தொடங்கியிருக்க, மச்சம் ஒன்றியதில் இருக்க. படைத்தவனில் திறமையல்ல முழுமை பெற்ற அழகு என்பேன். நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. கைதட்டி ஒரு உள்ளத்துக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி அழகுடலாக இருக்கின்றால் இருந்தாலும் இப்படிப்பட்ட அழகுடைய இந்த வள்ளியை பற்றி அந்த கந்தம் நாம் சொன்னால் அந்த கந்தனாகப்பட்டவன் இவளுக்காக யாரை தூதுகின்றான் என்று பார்க்கும் பொழுது மேகங்களை தூதுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மழையை தூது விடுகின்றானா, மயில்களா, குயில்களா, அன்னங்களா, தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூது விடுகிறான்
என்று எண்ணி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அழகுடைய வள்ளியாகப்பட்டவள் மிகவும் சிறப்புக்குரியவளாக இருக்கிறார். இப்ப சிறப்புக்குரிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் அதுவும் நமக்கும் ஒரு சிறப்புத்தான். ஆனால் லட்சுமணன் அமைப்பில் என்னமா சொல்லுங்க, லட்சுமணனுடைய அமைப்பில் சிறப்பாக நாடகம் அமைந்திருக்கின்ற. அப்பா அங்க என்ன போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? நான் ஒரு என்ன மனசுல வச்சிருக்கேனியா, அந்த தம்பி சொல்றதுக்கு மறந்துட்டாரு. ஒரு விஷயம் சொல்றீங்களே, நம்ம காளை மாடு ஒன்று இருக்கு, மஞ்சள் மாடு நிறைய பரிசு வாங்கி வச்சிருக்கு. அதுல வர நிறைய சைக்கிள் வாங்கி நம்ம வீட்டில் இருக்கு. அந்த சைக்கிள்ல ஒன்று நம்ம அண்ணனுக்கு கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு தர்றேன். ஒரு ரேஸ், அதாவது ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியில் கலந்துக்கங்க, இன்னொரு சைக்கிள் நான் வாங்கி தரேன். வருஷம் முழுக்க அந்த சைக்கிள் துருப்பிடிச்சு கூட போக தவிர எடுத்து ஓட்ட மாட்டாப்புல. ஒரு சைக்கிள் ஓட்ட மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது? அதெல்லாம் இனிமே பார்க்க முடியாது. அதனால இந்த முருகனாகப்பட்டவன் இந்த வள்ளிக்கு யாரை தூதுகிறான் எண்ணி பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கலாமா? பூங்காட்சி அந்த வள்ளி கிட்ட ஒண்ணு சொல்லிவ தனிய நீ வந்தாதா கலகம் ஆரம்பம். வா சீக்கிரவா. அடியே மணிமலை எங்கடி வர? ஒத்த பாட்டுல சண்டை இழுத்துட்டு போயிடுவோம் கப்பா. பூங்காட்டே அந்த வள்ளி கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா நீ வந்தாதா கழக ஆரம்பம். சீக்கிரம் வந்தாதா கழக ஆரம்பம். தென்மழக்காற்று வீசுற போது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே. ஜாதி மதம் பார்த்து நானும் பழகையில்லையே. செல்வம் இருக்கும் வீட்டிலே நல்ல உள்ளம் இல்லை. உள்ளம் இருக்கும் கூட்டிலே ஒரு செல்வம் இல்லை. கட்டு காவல் மீறி அவள் ஓடுவே. கருவாட்சி கருவாட்சி காடமான பார்வையால காதல் வந்து உருவாச்சு. கண்ணால 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 சொல்றதெல்லாம் என்னாச்சு? கண்ணால சொல்றதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உடமை ஆயாச்சு. கருவாச்சி ஏன் கருவாச்சி என்னை தானே தஞ்சம் எழுதி நம்பி வந்தேன் மாடே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடே, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. இது தானா இது தானா அந்த தந்தனமே உன்னை கழுவே சம்மதமே. யாரும் பறிக்காது பள்ளியை தோட்டமே, யாராலும் படிக்காது மங்களராகமே. அத்திப்பழ செகப்பா இந்த அத்த மக செகப்பா, அடி அத்திப்பழ செகப்பா ஏ அத்த மக செகப்பா. ஒரு வெள்ளக்காரை பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிரிப்பா. வேண்டினால் வேண்டும் தருபவளே அம்மா அம்மா. வேண்டினால் வேண்டும் தருபவளே அம்மா அம்மா. எனக்கொரு வரம் தருவாயா? என் காதலியே கொண்டு வருவாயா? ஏ மனசி ஒரு ராகத்திலே கண் மூடி மூடி காத போடுது. ஏ மாறி அச்சீரில்ல பேச்சில அச்சீரில்ல. நீ ஆள நீரி நான் ஆள போடு பார் மாமா மயங்கிடலாமா.
போனதடி ராசாத்தி ஒண்ணு ராப்பகலா கண் விழிப்பான் ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகலா கண் விழிப்பான் ராப்பகலா கண் விழிப்பான் வள்ளி ஒண்ணு கை பிடிப்பான் ராப்பகலா கண் விழிப்பான் வள்ளி ஒண்ணு கை பிடிப்பான் அடிமேல் அடியடிச்சா அம்மியும் நகருமடி அடிமேல் அடியடிச்சா அம்மியும் நகருமடி அடியாத பிள்ளை ஒண்ணு படியாமல் போனதடி தாலாட்டு அடா அடா தாலாட்டு 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 பாட்டு பாடிடத்தினமே உனக்கு தாளம்பூ வாங்கி வாரிடத்தினமே அழகில்லாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும் அழகினிலும் கலக்க வைத்த விடுகளிலும் கரையிலே ஒதுங்கி நின்றார் அமைதியான நதியினிலே ஓடும் அழகில்லாத வெள்ளம் வந்தாடும் பார்த்து நடை நடந்து வாழையிலை போட வந்த பொன்னம்மா பொன்னம்மா பதலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா பட்டு வண்ண சிட்டு விட்டு பட்டு வண்ண சிட்டு 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 படகு தோலை விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு அடி மாட்டு வண்டிய பொட்டிக்கிட்டு மாப்பிளையே எத்திக்கிட்டு மாட்டு வண்டிய பொட்டிக்கிட்டு மாப்பிளையே எத்திக்கிட்டு காட்டு வழி போற வழி கண்ணியம்மா காசு மாட பத்திரமா பார்த்துக்கமா கண்களுறங்கிய போதும் திங்களுறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெல்லும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உலகம் புரியவில்லை உலகம் புரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறியில் உள்ள தெரியவில்லை மனதினிலே தோன்று மயக்கங்கள் கோடி அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அதன் இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தலை குடிவாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாடும் நடக்கலாம் அந்த நாடு பிரிந்து நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா இந்த ஒருவன் நடக்கும் நாடகத்தை தடுக்க முடியுமா பொண்ணா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க உண்ணா இருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிப்பு உன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பு உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு தேரோடும் எங்கள்
அடி அன்ன மலர்களை வந்து ஒழுங்கு தன்ன மலர்களை வந்து பின்னைய இசையை தேடி வந்திருக்கும் மன்ன பொருளையே வந்திருக்கும் தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராடு கொண்டாடும் ஒயிலாட்ட குயிலே கவி குயிலே எவரவை தேடுகிறாய் குயிலே கவி குயிலே எவரவை தேடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்த மன்னர் வந்தாரா குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் உறவுக்கு ரத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா உறவுக்கு ரத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா அடி ஏர் பிடிக்க கைகள் இளம் பிடிக்க நீர்வயல் போல் கண்ணில் நிறைந்திருக்க கண்ணான கண்மணிகள் பொன்னான பொன்மணிகள் அத்தானோட ஆசை இருந்த ஆசை இருக்காது ஆசை இருக்காது கல்யாண வளையோசை குண்டு காத்தே நீ பின்னாலே சென்று வந்தாரை வரவேற்கும் இன்று தந்தானி ஆசை தந்து வாசே கருவே ஓடியா. வாசே கருவே பிள்ளையே ஏமாமந்த மல்லிகையே தூசு குளிர் காத்து அது தூசி கும்பிட போது ஒன்னு நினைச்சு தூக்கம் போட்டு போட்டு அப்படி விளக்கேத்தி விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை உணவின்றி கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்தி விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமா நம்ம நிலைமை அப்படியே பெண்களுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு பெண்களுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு அதை என்னன்னு கேட்டு ஒரு மெட்ட போட்டு காட்டு பெண்களுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாழ்வை இழந்தவர்க்கே இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே அப்படியே ஓடத்தில தண்ணீர் பெண்ணொருக்கு கண்ணீர் ஓடத்தில தண்ணீர் பெண்ணொருக்கு கண்ணீர் ஓடும் போய் ஊரு சேருமா ஏ ராசா ராசா உடனப்பு என்னைக்கு மாறுமா அப்படி எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே ஆஹா நான் மட்டும் தடுச்சிருந்தா ஏ ராஜா 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 உடனே வந்திருப்பேன் ஏ ரோஜா 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 வெளியூர் போயிருந்தா கடிதாசி போடலாண்டி எந்த ஊர் போயிருக்கே விளாச தெரியலடி கண்ணீரில் எழுதி வச்சேண்டி நான் காத்தோடு அனுப்பி வச்சேண்டி ஓஹோ கண்ணீரில் எழுதி வச்சேண்டி நான் என்னோட மீனாட்சி அவர் சொன்னது என்னாச்சு ஓடக்கர மண்ணெடுத்து ஒவ்வொருவ செஞ்சு வச்சே ஓடக்கர மண்ணெடுத்து ஒவ்வொருவ செஞ்சு வச்சே ஓடைகள்ல தண்ணி வந்து ஒண்ணு மட்டும் இருக்கிறது ராசாவே ஒண்ணு மட்டும்
வெம்பாத சில பொண்ணுகளை நம்பாதே வெம்பாதடி காதலிச்சு வெம்பாத ஏ நண்பா நண்பா இப்படி பொண்ணுகளை நம்பாதீங்கோ. உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமப்பா தடவு செய்த குற்றமப்பா தடவு செய்த குற்றமப்பா. தலையில் வகில் எடுத்து தந்த வீரர் பார்த்தேனே தலையில எழுதி வச்ச அந்த வீரர் பார்த்தேனா கிளியே வளர்த்தெடுத்தா கேள்வி அது கேட்காது புளியே வளர்த்தெடுத்தா பாசமுன்னு பார்க்காது. சோதனை மேல் சோதனை போதும் அப்பா சாமி வேதனைதான் வாழ்க்கை என்ற தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. நன்றி 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 கைதட்டி உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி. தாய்மார்களும் தட்டி கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்களுக்கும் நன்றி 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 நன்றி. அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு இருக்காங்க இல்லையா. அப்புறம் சிலர் என்ன சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேரும் பாட்டா பாடிக்கிட்டே இருக்காங்களே ஒன்றுமே இல்லையே கதை நடத்தாமல் அப்படின்ற கூட அப்படியே. ஆமாம், அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது இல்லையா. அதனால கந்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தவர் புலமைந்து படை, குயில், குடி, அமைச்சு, அரண், நட்பு ஆகிய ஆறையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவான் என்று பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக புற்றிறந்த மங்கை இவள் இந்த உலகிலே வந்தார். மாதர் வரையாவும் வானோடு மண்ணல் குமரனோற்ற மாதர் வள்ளியின் கொடுவாருடன் மங்கையின பொங்கால் வைத்த மேலா மாதவத்தல்